இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உலகின்ன பிரான் இன்னு வந்து இருப்பேனன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நம்மாழ்வாருடைய உள்ளத்தில் வந்து குடிகொண்டான் எம்பெருமான். அதை மூன்றாவது இடமாக கொண்டான். திருப்பேர் நகர் என்று கொண்டாடப்படும் கோயிலடி அப்பக்குடத்தான். அங்குதான் முதலில் சயன திருக்கோலத்தில் இருந்தாராம் எம்பெருமான். அங்கிருந்து புறப்பட்டு நம்மாழ்வார் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலிக்கு தெற்கே இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அருகே திருக்குருகூர், அதுவே நம்மாழ்வார் அவதார ஸ்தலம். அங்கு போய் ஆழ்வார் திருவுள்ளத்தில் குடிகொள்ள வேணும் என்று பெருமானுக்கு ஆசை. ஆனால் வெகு தூரத்துக்கு நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய முடியாது. அதனால் வழியில் ஓரிடத்தில் தங்குகிறான். அதுவே திருமாலிருஞ்சோலமலை. திருப்பேர் நகரிலிருந்து புறப்பட்டு கள்ளழகருடைய ஆஸ்தானம் திருமாலிருஞ்சோலமலையிலே தங்கி இறுதியாய் நம்மாழ்வாருடைய உள்ளத்தே வந்து குடிகொண்டான். அதே போல ஸ்ரீ ராமச்சந்திரனும் 3 இடங்களிலே சேர்ந்தார். அயோத்தி பெரும் நகரம், அது கோயிலடி அப்பக்குடத்தான் நகரத்தை போலே அயோத்தியிலிருந்து புறப்பட்டார். அடுத்து சித்திரகூடங்கிற மலை, அது திருமாலிருஞ்சோலமலையிலே தங்கினா போலே. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான். அதுக்கு நேரம் நம்ம இப்ப ராமாயணத்துல பார்க்கணும்னால் அயோத்தி நகரான் சித்திரகூட பொறுப்பே உரைகின்ற பிரான். இன்று கடைசியா வந்து எங்க தங்கணும்னு ஆசை? அம்மாழ்வார் திருவுள்ளத்தில் தங்க ஆசை கொண்டா போலே ஜட்டாயு மகாராஜரோட இருக்க வேணும் என்று ராமனுக்கு ஆசை. அதைத்தான் ஜட்டாயு பரிசரம்னு சொல்லுவார்கள். ஆனால் அது வாய்க்காமலே போயிற்று. ஆழ்வார் கோஷரத்தின்படி 3 இடங்கள், கோயிலடி, திருமாலிருஞ்சோலமலை, நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். ராமாயணத்தின்படியும் 3 இடங்கள், அயோத்தியா, சித்திரகூடம், ஜடாயு பரிசரம். இப்ப நாம ஒரு கோயிலை அடைந்துள்ளோம். இவ்வெம்பெருமானும் ஆதி காலத்திலிருந்து 3 இடங்களில் தங்கியுள்ளார். இப்போதிருக்கும் கோதண்டபுரம் கடைசி இடம். இதற்கு முன்னால் மழையூர், அதற்கு முன்னால் ஆதி கோதண்டபுரம். இப்படி 3 இடங்கள் நாம் இப்ப சேவிக்க போற ராமனுக்கு. வந்தவாசியிலிருந்து திருவண்ணாமலை போகும் நெடுஞ்சாலை, அதன் வழியே இருக்கும் சேத்துப்பட்டு, வந்தவாசிக்கும் சேத்துப்பட்டுக்கும் நடுவே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது கோதண்டபுரம். அங்குதான் கோதண்டராமசுவாமி கோயில் கொண்டுள்ளார். ஆனால் இவர் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான். அதற்கு முன்னால் மழையூர் என்ன அருகே இருக்கும் கிராமம். அந்த இடத்தில் லட்சுமி நாராயண பெருமானுடைய சன்னதி. அந்த சன்னதிக்குள் தான் மண் மூடி போய் நெடுங்காலத்துக்கு வசித்தார். அங்கு வந்தாரா? அங்கதான் எழுந்துருள பண்ணப்பட்டாரா என்னால் ஏன், அதற்கு முன்பாக ஆதி கோதண்டபுரம் அந்த இடத்துல தான் பெருமான் இருந்தார். இப்ப இருக்கும் கோதண்டபுரத்துக்கு வடக்கே சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதி கோதண்டபுரம் உள்ளது. சுகர் என்னும் பெயருடைய நதி அந்த நதிக்கு அருகாமையில் உள்ளது. ஆதி கோதண்டபுரம் கோவில் 600 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில். ஆனால் அந்த கோயில் படையெடுப்பின் போது மொத்தம் தரைமக்கமாக்கப்பட்டது. இன்னிருக்கும் சிதிலங்களை மட்டும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம்.
பெரும் கூட கோபுரங்கள், மாளிகைகள் சுத்தி இருந்தன, மாடங்கள் எல்லாம் இருந்தன, விமானங்கள் இருந்தன. அனைத்தும் இடித்து தரைமக்கமாக்கப்பட்டன. அங்கிருக்கும் கோயிலில், இந்த கோயில் இருந்த பெருமாள்களை எல்லாம் காப்பாற்றியாக வேண்டுமே. அந்த காலத்தில் தான் இது நடந்ததெல்லாம். சுமார் 1250 1400க்குள்ளாக. அந்த காலத்துல நிறைய படையெடுப்புகள், ஆங்காங்கு கோயில்கள் சூறையாடப்பட்டன, கோயில்கள் உடைக்கப்பட்டன, கோவில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டன. இந்த விக்கிரகங்களை கண்டு பொறுக்க மாட்டாமல் சிதைப்பதற்கும் மனம் வந்திருக்கிறதே. அந்த சமயத்தில் பக்தர்களுக்கு ஆசை, எப்படியாவது நம்ம பெருமானை காப்பாற்றி விட வேண்டும். அதற்காக அங்கு கோயில் கொண்டிருந்த கோதண்டராமரை, ஆதி கோதண்டபுரத்தில் இருந்த கோதண்டராமரை அங்கிருந்து எழுந்துருள பண்ணிக்கொண்டு மழையூர் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அங்கு வந்து ஜாகிரதப்படுத்தி, அங்கேயும் படையெடுத்து வந்து விட்டால் என்ன செய்ய? அதற்காக மண்ணை போட்டு மூடி உள்ளேயே பல நூற்றாண்டுகள் பெருமான் இருந்திருக்கிறார். இப்ப 1 நூற்றாண்டுக்கு முன்பாகத்தான் நாம் தற்போது சேவிக்கும் கோதண்டபுரத்துக்கு ராமன் வந்து சேர்ந்துள்ளார். ரொம்ப ஆச்சரியமான கதை இது. 3 இடங்களில் ஓடும் கதை. நிதானமாக பார்ப்போம். இப்போதைக்கு ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் 73வது சர்க்கத்தை பார்ப்போம். தர்சயித்வாது ராமாய சீதாயா பரிமார்கணே வாக்கியம் அன்வர்த்தமர்த்தஞா கபந்தா புனர் அப்ரவீத். கபந்தன் அவனுக்கு சாப விமோசனத்தை ராமன் ஏற்படுத்துகிறார். எனக்கு வேண்டி ஈமச்சடங்குகளை செய், சீதையை தேடத்துக்கு வேண்டிய வழியை நான் உனக்கு கூறுகிறேன்னு கபந்தன் சொன்னான். அவன்தான் மேலே சபரி ஆசிரமத்துக்கு போகும் வழி, சுக்ரீவனை சந்திக்க வேண்டிய உபாயம், சுக்ரீவன் மறைந்து கொண்டிருக்கும் இடம், அவனை பற்றினால் அவன் எப்படி சீதை மீட்டு கொடுப்பான். இது இத்தனை கதையும் கபந்தன் தான் சொல்லுகிறான். ஏஷராம சிவப்பந்தாக எத்தைதே புஷ்பிதாத்ருமாக பிரதீச்சீம் திசமாசிரித்ய பிரகாசந்தே மனோரமாக. நீ அழகான மேற்கு நோக்கி போ. இப்ப ராமன் இருக்கிறது ஜட்டாயு மோட்சம் முடிந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி வெகு தூரம் வந்தார். பெரும் காடு. அந்த காட்டில் தான் ராமனையும் இலக்குவனையும் நீண்ட கைகள் கொண்ட கபந்தன் பிடித்து உண்ண பார்த்தான். 2 கைகளையும் வெட்டி விட்டார்கள். இதுவரைக்கும் நம்ம கதை பார்த்துட்டோம். திடீர்னு கபந்தனுடைய ஆத்ம சோதி மேல் நோக்கி புறப்பட்டது. நீ யார்? எதற்கு இப்படி சாபவசத்தை கிடந்தாய் என்று கூற, தனு என்று தன்னுடைய பெயரை சொல்லி தன் முன்கதையெல்லாம் கபந்தன் கூறிவிட்டான். இப்போது வழி சொல்லுகிறான். மேற்கு நோக்கி நடந்து போ. அழகான பூ பூத்த மரங்கள், செடி கொடிகள், இந்த பூக்காடை நீ தாண்டுவீர். பூக்களாலான காடு தாண்டின பிற்பாடு விதவிதமான காய்கள், பழங்கள் ஆகியவை இருக்கும் மரங்களை பார்ப்பீர். பலான் அமிர்த கல்பானி பக்ஷயித்வா கமிஷத. ஓரொரு பழமும் அமுதத்துக்கு ஒப்பாக இருக்கும். அதை வாங்கி சாப்பிடு. வெகு நாட்களாக பசியில் வாடி இருக்கிறாய் ராமா, அந்த பழத்தை பறித்து லக்ஷ்மணன் உனக்கு கொடுப்பான், சாப்பிடு. சர்வேச்ச ரிதவஸ்தத்ர வனே சைத்திரரதே யதா. எப்படி குபேரனுடைய தோட்டம் இருக்குமோ அந்த சித்திரரதங்கிற தோட்டத்தை போல இடம் வரும். அதையும் தாண்டு. தத புஷ்கரணியும் வீரோ பம்பாம் நாம கமிஷ்யத. அதுக்கப்புறம் புஷ்கரணி ஒரு அழகான குளம், பம்பான்னு பேர் பெற்ற குளம் வரும். அந்த குளத்தை சுத்தித்தான் நான் சொல்ல போகும் இடங்கள் உள்ளன. ஸ்தூலான் பீதான் ச பம்பாயான் திரக்ஷசித்வம் மனோத்தம சாயான்னே விசரன் ராம விடபி மால்யதாரிணா. ஒரு மாலை பொழுது அந்த இடத்துல தங்கு. உன்னுடைய மனத்துக்கு அது இதமாக இருக்கும். அங்கிருக்கும் சலசலத்த நீர் உன்னுடைய வெப்பத்தை எல்லாம் போக்கும். சீதையை பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய், பசியில் வாடி கொண்டிருக்கிறாய். உன் வாட்டத்தை எல்லாம் பம்பா குளத்தனுடைய தண்ணீர் போக்கும். நச்சவை கிளானதாம் யாந்தி நச்சீரியந்தி ராகவ மதங்க சிஷ்யாஸ்தத்ராசன்னு ரிஷயஸ்ஸு சமாஹிதாக. அங்கே மதங்க முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய சீடர்கள் இன்றும் உள்ளார்கள். அவர்களுடன் உபசரிப்பார்கள், உனக்கு வேண்டிய நல்லது செய்வார்கள். தேஷாம் கதானாம் அத்யாபி திருஷ்யதே பரிச்சாரிணி ஸ்ரமணி சபரி நாம காகுஸ்த சிரஜீவனி. அப்போது அங்கே சபரிங்கிற பேர் பெற்ற ஓர் மூதாட்டி, ஒரு பெண்மணியை காண்பாய். அவள் மிகவும் புனிதமானவள். உன்னுடைய வருகைக்காக ராமா அவள் காத்திருக்கிறாள். அவள் ஆச்சாரியன் கூறியபடிக்கு
நீ வருவாய்ன்னு எதிர்பார்த்திருக்கிறாள். அங்கு போ, அவளுக்கு முக்தி அளிப்பாய், அவள் உன்னை உபசரிப்பாள், ஏற்றுக்கொள். அவளிடத்தில் மேலே போவதற்கு வழிகேடு, தனக்கு தெரிந்த வழி அவள் கூறுவார். ந தத்ராக்ரமிதும் நாகாக சக்னுவந்தி ததாசிரமே ரிஷஸ்தஸ்ய மதங்கஸ்ய விதானாத்தச்ச கானனம். அங்க மதங்கருடைய தோட்டம், மதங்கருடைய மலை, மதங்க மலை இருக்கிறது. அந்த சிகரத்தை பார், மிக அழகான இடம். அங்கே தீயவர்கள் உள்ளே போக முடியாது, அது மதங்கருடைய ஆணை. அவர் சொல்லி வச்சிருக்கிற படிக்கு இன்னன்னால்தான் போகலாம், கண்ட பேர் உள்ள நுழைய முடியாது. அந்த ஆசிரமத்தையும் மலையும் தரிசித்துக்கொள். மதங்க வனமித்தேவ விஸ்ருதம் ரகுநந்தன யஸ்வப்னே லபதே வித்தம் தத் பிரபுத்தः அதிகச்சதி உதாரோ பிராமணா பிரம்மணா செய்வ பூர்வகாலே அபிநிர்மிதா. நான்முகனான பிரமனாலேயே இந்த தோட்டம், மலை ஆகியவை முற்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆரெல்லாம் நல்லவர்கள், நல்ல புத்தி உள்ளவர்கள், பக்தர்கள், அவர்கள் இந்த மலையில படுத்தும் தூங்கி சொப்பனத்துல ஏதான பொருள் கிடைக்கிறா போல கண்டாலும் பொழுது விடிந்தால் அந்த காரியம் அப்படியே சித்திக்கும். அந்த சொப்பனத்துல பார்த்த பொருள் கூட அவளுக்கு கிடைச்சிடும். இதே ஒரு தீயவன் தீய எண்ணத்தோல இந்த மலையில படுத்து தூங்கினால் யஸ்த்வேனம் விஷமாச்சாரः பாபகர்மாதிரோகதி தத்ரைவ பிரஹரந்தேனம் சுப்தமாதாய ராட்சசாக. உடனே அந்த தூங்கினவனை அரக்கர்கள் எல்லாம் வலிய தூக்கி கொண்டு போவார்கள், போய் தண்டனை கொடுத்துருவார்கள். நல்லவர்கள் தூங்கினால் நினைத்ததெல்லாம் நடக்கும், தீயவர்கள் தூங்கினால் அவர்களே அந்த இடத்தை விட்டு விலக்கப்படுவார்கள். புரிந்துகொள். ராமதஸ்யது சைலஸ்ய மகதி சோபதே குஹா. அந்த மலையில், மதங்க மலையிலே, அதற்குள் இருக்கும் ரிஷமூகம் என்னும் சிறு மலையிலே, அந்த ரிஷமூக பர்வதத்தில் ஓர் குகை இருக்கிறது. இது இத்தனை இன்னைக்கு நாம பார்க்கலாம். கர்நாடகத்தில் கிஷ்கிந்தா போக வேண்டும். ஹம்பி, ஹாஸ்பெட் ஆகிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிஷ்கிந்தா துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிறது. அந்த நதியினுடைய ஒரு பக்கத்துக்கு போனோம்னா இது இத்தனையுமே சேவிச்சுக்கலாம். ஆனேகுந்தின்னு ஒரு இடம், சிந்தாமணின்னு ஒரு இடம். இந்த ரெண்டு இடத்துக்குள்ளதான் இனிமே நாம பார்க்க போற அனைத்து ஸ்தலங்களும் உள்ளன. ராமா, அந்த இடத்துல ஒரு குகை இருக்கும். குகைக்குள் பார், ஓர் குரங்கு, சுக்ரீவன் பெயர், சிறந்த வீரன், நல்லவன், அவன் அங்கு மறைந்து கொண்டிருப்பான். தஸ்யா குஹாயா பிரத்வாரே மகான் சீதோதகோ ஹ்ரதஹ தஸ்யாம் வசதி தர்மாத்மா சுக்ரீவஹா சஹவானரைஹி. அந்த குகையினுடைய துவாரத்தில் ஒரு அழகான குளிர்ந்த குளத்தையும் காண்பாய். எத்தனை குளங்களை பத்தி, குகைகளை பத்தி, நிழல் கொடுக்கும் மரங்களை பத்தி, பழம் கொடுக்கும் மரங்கள், பூ கொடுக்கும் மரங்கள், இதெல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் பகவான் படைச்சு வச்சிருக்கார். ஆனா நாம அதெல்லாத்தையும் ஒண்ணு நாம போய் மரத்துல இருந்து பழம் பறிச்சு சாப்பிடறோமா? எப்பவானோ கடையில தான் வாங்கிக்கிறோம். நாம இங்கேந்தான்னு போய் ஒரு கூட மண் எடுத்துன்னு வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முயற்சிக்கிறோமா? இல்லை, மொத்தமும் லாரி லாரியா வாங்கிடுறோம். இதுல என்ன இருக்குன்னால், ஒருத்தர் தனக்குன்னு ஏற்பட்டது. நமக்குன்னு தான் மரங்கள், நமக்குன்னு தான் நதிகள், நமக்குன்னு தான் மண்ணு. அப்ப நான் ஒத்தனா போய் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்ப தேவையில்லாததை வேஸ்ட் ஆக்க மாட்டேன், வீணாக்க மாட்டேன். எனக்கு வேண்டியதை மட்டும் பறிப்பேன், நான் சாப்பிடுவேன். ஆனால் அது நாம பண்றதை விட்டுட்டோம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போறதே நம்மளால முடியல. எல்லாரும் நகரத்தை நோக்கி வந்துட்டோம். பூ பூத்து காக்காய்ச்சிற இடத்துக்கிட்ட நம்ம இல்லவே இல்லை. எங்க பசுமாடு பால் கறக்க போறதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட மாட்டுக்கொட்டில் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். மாடு பால் கறக்கிறத பார்த்தோம், வாங்கினோம். இன்னைக்கு எங்கோ ஓரிடத்தில் தான் அனைத்தும் செய்யப்படுகிறது. பாலா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், என்ன தின்பண்டமா இருக்கட்டும், யாரோ அதை எடுத்து போய் பெரிய அளவுல தயார் பண்றான். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஆகி நம்ம கிட்ட வந்து சேர்றது. எங்க உற்பத்தி நம்ம பாக்குறதே கிடையாது. இதுல என்ன ஆயிடும்? எப்படி எடுக்கிறார்கள், எப்படி பதப்படுத்துகிறார்கள், எத்தனை வீணா போறது, நம்ம கிட்ட எந்த சத்தோட வருது, எதுவுமே நமக்கு தெரியாது பாருங்க. அதனால நாம் அதன் கிட்ட போறதில்லை. இயற்கையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அப்படிப்பட்ட மலை ரிஷமூக பர்வதத்தில் சுக்ரீவன் மறைந்திருப்பான். அங்கு போய் அவனுடைய தோழமை கொள்வாய். ச தத் கபந்த பிரதிபத்திய ரூபம் விருதஸ்ரீயா பாஸ்வர சர்வதேக நிதர்சயன் ராமம் அவேக்ஷகஸ்தா சக்கியம் குருஷ்வேதி ததாப்யுவாச்ச. இப்படி வழியையும் கூறி சுக்ரீவனுடைய தோழமை கொள்வாய் என்று சொல்லி தன்னுடைய ஆச்சரியமான உருவத்தை எடுத்துக்கொண்டு
கவந்தன் மேல் லோகத்தை நோக்கி போகிறான். ராமன் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். நாமும் தொடர்வோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.